விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதனாலதான் வந்து அவருக்கு இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ யூத் ஃபேன் பேஸையும் தாண்டி ஒரு எபோவ் 40 இருக்கவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குது. ஏன் அப்படின்னா we all expecting a change, ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றத்துக்காக தான் இன்னைக்கு ஒரு புது கட்சி வருது. அது நீங்க கேட்ட மாதிரி விஜயா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது ஒருத்தர் இதே வாக்குறுதிகளை கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா people can accept. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராரு. நம்ம அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பார்த்தோம்னா அந்த தங்க மோதிரம் திட்டம், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உணவு வழங்குறது, கல்வி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் முன்னாடியே செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப விமனுக்காக அவர் செஞ்சிருக்க ஒரு 3 விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன் இந்த விமனுக்கு செய்யறத நிறைய பேர் நெகட்டிவா பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு விமன் சேஃப்டிக்காகவும் விமன் ரைட்ஸ்க்காகவும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை அவர் கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தி இருக்காருன்னு தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா விமன் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு சேஃப்டி பட்டன். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையா நடக்கிற சில மிஸ்டேக்ஸ் இப்ப கரண்டா இருக்கிற தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு போக மாட்டேங்குது. அவர் மெயினா சொன்ன ஒரு விஷயம், குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு தனி ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம் என்னோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்றாரு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயம் அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு போகுது, நிறைய விஷயம் போக மாட்டேங்குது. ஆனா இந்த பெண்களுக்கானதையும் குழந்தைகளுக்கானதையும் அவர் டைரக்டா கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும்னு ஏன் சொல்றாருன்னா இன்னைக்கு அது ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவா இருக்கு. அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. வேற ஒரு நியூஸ் வந்தோடனே அடுத்தடுத்து போயிடுறாங்க. நிறைய கேசஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு நம்ம பாக்குறோம். சோ டைரக்ட் கண்ட்ரோல் எடுக்கணுங்கிறது ஒரு நல்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட், இப்போ இருக்க கோல்ட் ரேட், இப்போ நம்ம ஒரு மேரேஜின் செலவுங்கும் போது நம்ம நிறைய செய்யணும், பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து நிறைய பண்ணணும். ஆனா அவர் நான் எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன், நான் எல்லாத்தையுமே பண்றேன்னு சொல்லல. நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவங்க மேரேஜ் ஆனா அவங்களுக்கு ஒரு பட்டு சாரியும் 1 பவுண்ட் நகையும் தரேன்னு சொல்றாரு. அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு தங்க மோதிர திட்டத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது ஒரு பாயிண்ட். எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொன்னாதான் நம்ம ஒரு நெகட்டிவா யோசிக்கணும். அது எப்படி ஒரு கவர்மெண்ட்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், ஒரு பொண்ணுக்கு தேவையானதை செய்ய முடியும், இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் அப்படி சொல்லல, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளவு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். நம்மளால இது முடியும், போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த வேலு நாச்சியார் படை. என்னதான் விமன் போலீஸ் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்தாலும் பெண்களுக்குன்னு ஒரு தனி படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் விமனுக்கான ஒரு ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத ஒரு பெண்ணால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு படையை நான் உருவாக்கி தரேன், அது விமன்களுக்காக தனியா அமைக்க வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறத அப்ரிஷியேட் பண்ற ஒரு பாயிண்ட்ஸா நாங்க நினைக்கிறோம். இதெல்லாம் அவர் எப்படி கொண்டு வருவார் நீங்க நம்புறீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்றீங்க, கல்வியில மாற்றம் கொண்டு வருவார்னு சொல்றீங்க. எதை வச்சு இதெல்லாம் அவர் செய்வார்? அவருக்கு என்ன தெரியும், எப்படி இதெல்லாம் செய்வார்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியும் அப்படிங்கறத விட இதே நம்ம பார்த்த கட்சிகள் எல்லாமே பேசிக்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க எப்படி செய்வாங்க நம்ம நம்பணுமோ, இவர் ஆல்ரெடி செஞ்சிருக்காரு, அதே மாதிரி இவரும் செய்வாரு நம்ம நம்புறோம். இவ்வளவு பேர் அவரை நம்புறோம். ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கவரு அவர் பதவிக்கு வந்து அதை செய்ய போறாரு. அவ்வளவுதான். இது ஒரு கான்பிடென்ட், ஒரு நம்பிக்கைங்கிறத தாண்டி செஞ்சிட்டு இருக்கிறத ரொம்ப ஓபனா செய்ய போறாரு. அவ்வளவுதான். சரி.